வணக்கம். நமது கஞ்சமலை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேலம் வட்டம் நமது கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கஞ்சமலை அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பார்க்குறோம். நம்மளுடைய ஆலயத்தில் வருடம் வரக்கூடிய பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய திருவிழாவானது இந்த வருடம் சித்திரை மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை 1 வருஷ பிறப்பு, செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்கக்கூடிய நன்னாளில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் செவ்வாயானது 1ஆம் தேதியே வருது. இந்த 1ஆம் தேதியில இருந்து சித்திரை நமக்கு 18ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவானது சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவதாக நாளைக்கு சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை ஊர்த்தண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழாவை எடுத்து நடத்தக்கூடிய நல்லனப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி காணியாட்சிதாரர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் திருவிழாவை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 18 பட்டி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க அந்த வருடத்தில் விளையக்கூடிய முதல் பாகத்தை சித்திரகுன்னு எடுத்து வச்சிருப்பாங்க. அது எந்த தானியமாக இருந்தாலும், மொச்சை, நெல், பாசிப்பயிர், அதே மாதிரி பச்சரிசி, இந்த மாதிரி எந்த தானியத்தை விதைச்சாலுமே அதை சித்திரகுன்னு முதல் படி எடுத்து வைப்பாங்க. அந்த திருவிழா காலங்கள்ல நாளைக்கு வசூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாரம் அந்த தானியத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி திருவிழா நடத்துகிறோம். ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியும் கிடையாது. இந்த மாதிரி ஊராக போய் சொல்லி திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தகவலை சொல்றது. இப்போதான் இன்னைக்கு ஃபோனு இன்னைக்கு எவ்வளவோ வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த பாரம்பரிய முறைப்படி இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க போய் வாயினால நாங்கள் இந்த மாதிரி சித்தருக்கு திருவிழா நடத்துகிறோம், எல்லாரும் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகவலை சொல்லும் போதே அவங்க சேகரித்த தானியத்தை எங்களுடைய பங்கா நீங்கள் வச்சிங்க அப்படின்னு இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நமது கஞ்சமலையை சுற்றி இருக்கக்கூடிய 18 பட்டி கிராம மக்களும் அந்த தானியத்தை எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்க. மக்களும் அதை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு 2வது வாரம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 2வது செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மேல்மலையில் சிறப்பு. மேலே 18 சித்தர்களும் வாழ்ந்த இடமாக சொல்லக்கூடியது இந்த கருங்காலிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நமது அடிவாரத்துல இருந்து மேலே போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். மேலே சொனை இருக்கும், தீர்த்தம் இருக்கும், அதுதான் இங்கே தண்ணி. மேலே சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல முதலாவதாக செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சிறப்பு திருவிழா, களிப்படைத்தல், அன்னம் படைத்தல், இந்த மாதிரி பொங்கல் வைத்து மேலே படைத்து அங்கே புண்ணியாசம் பூஜையெல்லாம் செய்து சிறப்பு பூஜையெல்லாம் செய்து அந்த வாரம் 2வது வாரம் மேல் சிறப்பான ஒரு முறையில் நடைபெறும். அதை தொடர்ந்து 3வது செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை 3வது வாரம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 3வது செவ்வாய்க்கிழமையில